மல்லி வந்து கர்ப்பமா இருக்கிற விஷயத்த எப்படியாவது விஜய் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வெண்பா இன்னும் நமக்கு கிடைக்கலையே, வெண்பாவை கண்டுபிடிக்காம எப்படி இந்த விஷயத்த நம்ம விஜய் கிட்ட சொல்றது? ஒருவேளை இந்த விஷயத்த விஜய் கேட்டாரு அப்படின்னா எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மல்லி மேல விஜய் பயங்கர கோபத்துல இருக்காரு. வெண்பாவை வந்து உன்னால தான் வந்து காணாம போனா, இப்போ அவ எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருக்காரு விஜய். ஸோ அவருக்கு காலில் அடிபட்டு இப்போ வீட்டில் தான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ மல்லி வந்து விஜய்க்கு எதிராக வந்தாலே வந்து நீ எதுக்கு என் முன்னாடி வர்ற, தயவு செஞ்சு என் முன்னாடி நீ வந்துடாத, எனக்காக எதுவும் நீ செய்ய தேவையில்ல, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு நீ போ, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி தான் இருக்கணும்னு அவள் எதிர்பார்த்தா, அவன் நினச்சது இப்போ அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ராஜியோட மனசுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி நம்ம விஜய் வந்து பயங்கரமாக எரிஞ்சு விழுந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்லிக்கு வந்து வாமிட் வர ஆரம்பிச்சது. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ எப்போ வாமிட் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ வாமிட் வர மாதிரி இருக்கிறதுனால ஓடி போயிடுறாங்க. ஸோ ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்றாங்க. அண்ட் இந்த விஷயம் நம்ம ராஜிக்கு தெரியும், மல்லி வந்து கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய்க்கு வந்து தெரியாது. மல்லி வந்தோடனே ராஜி வந்து என்ன மல்லி என்ன ஆச்சு, எதுவும் சாப்பிட்டது சேரலையா இல்லை பித்த வாந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே நக்கலாக வந்து கேட்குறா. அவளுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே இப்படியெல்லாம் கேட்குறா. ஸோ மல்லியுமே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. ஆமாம் ஆமாம் நீ அதனால தான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஓ அப்படியா மல்லி, சரி சரி பத்திரமா உடம்ப பார்த்துக்கோ, என்ன தேவையில்லாமல் இப்படிலாம் வாமிட் வந்துக்கிட்டு இருக்கு, இல்லை வேறு ஏதாவது விஷயமா, இல்லை நீ ஏதாவது ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லும்போது ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அப்படிலாம் இல்லை விஜய், அப்படி இருக்குமோ அப்படின்னு தான் கேட்டேன், ஆனால் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே வந்து கிடையாது, சாப்பிட்டது சேரலை போல இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்திருந்தால் மல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாளே, இதை பற்றி இன்னும் எந்த விஷயமுமே நம்மக்கிட்ட மல்லி சொல்லலையே, அப்போ என்னப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு மனசுக்குள்ளே டவுட் வருது. இருந்தாலும் அதை பற்றி எதுவும் கண்டுக்காமல் மல்லி மேலே இருக்கிற கோபத்தில் அப்படியே வந்து விட்டுறாரு. ஸோ ராஜிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர குஷி தான். இந்த மல்லி வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆள் தான். என்ன தனக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத புருஷன்கிட்ட கூட வந்து சொல்லாமல் வெண்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் பாவம் இந்த மல்லிக்கு தெரியாது, வெண்பா இதுக்கப்புறம் கிடைக்கவே போகிறது கிடையாது. ஸோ வெண்பாவை நினச்சி காலம் முழுக்க விஜய் வந்து இவளை வெறுத்துட்டே தான் இருக்க போகிறாரு. கூடிய சீக்கிரத்தில் இந்த மல்லியை இந்த வீட்டை விட்டு வெளியே அடித்து துரத்த வேண்டியது தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே பயங்கரமான பிளானிங்லாம் போட்டுட்டு நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வெண்பாவுக்கு ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம வெண்பாவுக்கு வந்து நார்மல் ஆகிடுச்சு. அண்ட் வெளியில் அந்த ரவுடிகள் எல்லாருமே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குது. என்னடா இது, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தவங்களை பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இவங்களை பார்த்தா இந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது பத்தாததுக்கு இந்த டாக்டர் வேறு பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிகளுக்கே ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம நர்ஸ் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம வெண்பா வந்து ஒரு வழியாக ரொம்பவே சூப்பராக கண்ணும் வந்து முழிச்சிடுறாங்க. ஸோ கண் முழிச்சோடனே வெண்பாவுக்கு என்ன நடக்குது, எங்கே இருக்கோ அப்படிங்கிறது எதுவுமே தெரியலை. ஸோ மல்லி பேரையும் விஜய் பேரையும் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டாடா நீங்கள் எங்கே இருக்கீங்க, மல்லியம்மா எங்கே இருக்கீங்க, என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ், நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே லைட்டாக வந்து கண்ணு முழிச்சிட்டே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த நர்ஸ் வந்து பார்த்துடுறாங்க. என்ன இது, யாரோ மல்லி விஜய்னு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காளே இந்த பாப்பாட்ட வேணா நம்ம விசாரிச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுக்கு வந்து தோணுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, பாப்பா இங்கே பாருங்கள் என்னை வந்து தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆன்ட்டி நான் எங்கே இருக்கேன் இப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு உடம்பு சரியில்லை பாப்பா, நீ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க. ஆமாம் விஜய் மல்லின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, யார் அவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என் அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி உங்கள் அம்மா அப்பா இப்போ இல்லையா, எங்கே போயிருக்காங்க, நான் வேறு யாரோ கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெண்பா பார்க்குறேன். ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி தயவு செஞ்சு அவங்க கூட என்னை வந்து அனுப்பிடாதீங்க, அவங்க என்னை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க, என் அம்மா அப்பா கிட்டே என்னை கூட்டிகிட்டு போய் சேர்த்துருங்க ப்ளீஸ் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லும்போது தான் ஸோ உண்மையே தெரியுது, அப்போ வெண்பாவை இவங்க பிளான் பண்ணி கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம நர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன பாப்பா சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா, அப்போ இவங்க உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆன்ட்டி இவங்க என் ஃபேமிலியெலாம் வந்து கிடையாது, நான் வந்து
இந்த மாதிரி வந்து என் அம்மா கூட வெளியில போயிருக்கும்போது என்னை இவங்க கடத்திட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க கிட்ட தான் நான் இருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து சேர்த்துருக்காங்க போல இருக்கு. ப்ளீஸ் ஆன்ட்டி என்ன அவங்க கூட அனுப்பிறாதீங்க அப்படின்னு வெண்பா வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து உள்ள வர்ற மாரி சவுண்டு கேட்குது. "பாப்பா நான் சொல்ற வரைக்கும் நீ மயக்கமா இருக்கிற மாரி ஆக்ட் பண்ணு சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன் ஆன்ட்டி என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் சொல்றத கேளு பாப்பா, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் சொன்ன உடனே வெண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்படியே மயக்கத்திலே இருக்கிற மாரி வந்து நடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ உள்ள வந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவ வந்து பார்த்துட்டு, "என்ன நர்ஸ் இவங்க வந்து இன்னும் கண்ணு முழிக்கலையா இந்த பாப்பா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல டாக்டர் பல்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. பட் ஆனா இன்னும் இந்த பொண்ணு வந்து கண்ணு முழிக்கல." அப்படின்னு சொல்லும்போது, ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அங்க வெளியில இருக்கிற ரவுடியர் எல்லாருமே வந்து உள்ள வந்துடுறாங்க. "என்ன டாக்டர் என்ன ஆச்சு? எப்போ எங்க பொண்ணு வந்து கண்ணு முழிப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, "இன்னும் கொஞ்ச நேரத்தில கண்ணு முழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே நாங்க வந்து கூட்டிட்டு போலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போலாம். இப்போதைக்கு இவளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. தாராளமா நீங்க உடனே கூட கூட்டிட்டு போயிரலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அந்த நர்ஸ் வந்து, "என்ன டாக்டர் எதுக்காக இப்படி அவசரமா அவங்கள கூட்டிட்டு போணும்னு சொல்றீங்க? ஒரு நாள் நம்ம அப்சர்வேஷன்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு அனுப்பலாமே. ஏன்னா சின்ன குழந்தைங்க விஷயத்துல நம்ம வந்து அவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாதுல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரவுடி பசங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க மேடம், அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது. இவங்க அப்பா எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. சீக்கிரமா பொண்ண கூட்டிட்டு வாங்க. நாங்க பார்க்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்க கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அது மட்டும் கிடையாது, அவளுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறத அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இது எதுவுமே தெரியாம நல்லபடியா கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க வேற எதுக்கு தேவையில்லாம இதுலலாம் மூக்க நுழைக்கிறீங்க? உங்க வேலைய நீங்க சரியா பார்த்துட்டீங்களா? மத்ததெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த டாக்டருமே பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்கம்மா, இந்த பொண்ணு இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால நம்ம எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். ஸோ கண்ணு முழிச்சதுக்கப்புறம் குழந்தை எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அனுப்பி வச்சுருவோம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "சரிங்க டாக்டர்." அப்படிங்கிற மாரி வந்து இந்த நர்ஸும் சொல்லிடுறாங்க. ஏன்னா வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீங்க எல்லாம் வெளியில இருங்க. நான் குழந்தைய கொஞ்சம் பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நர்ஸு சொல்றாங்க. "இல்ல, இல்ல பரவால்ல. நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். அதான் குழந்தைக்கு சரியாயிடுச்சுல." அப்படின்னு அந்த எல்லாருமே வந்து சொல்றாங்க. "என்ன டாக்டர் இவங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் நெனச்சாங்களா? என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்களுமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த டாக்டர் சொல்றாங்க, "ஐயய்யோ! என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுறாளே! சரிப்பா நீங்க எல்லாரும் வெளியில இருங்க. அதான் பொண்ணு கொஞ்சம் நல்லா ஆயிருச்சுல. கண் முழிச்சதுக்கப்புறம் கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் உள்ள வாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரி டாக்டர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அவைங்களுமே பார்த்தீங்கன்னா, வெளியில போய் நிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த ரவுடி பசங்கள்ல ஒருத்தன் சொல்றான், "இந்த நர்ஸ் வந்து ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காடா. எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா இருக்கு. அந்த குழந்தைய ஒரு வேளை காப்பாத்த துடிக்கிறாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு. "டேய் அதெல்லாம் இருக்காதுடா. நம்ம யாருன்னு சொல்லிட்டு இன்னும் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு வேளை அப்படி ஏதாவது பிளான் பண்ணா, அதுக்கப்புறம் அவ உயிரோட இருந்தா தானே. விட்றா விட்றா நம்ம பார்த்துக்கலாம். இந்த குழந்தைக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்து இந்த குழந்தைய நம்ம நர்ஸ் வந்து காப்பாத்த போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.